வணக்கம். நம்ம உள்ளாட்சி அரசாங்கம், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் உண்மையிலேயே எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஸ்பெஷல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சிக்கலான அரசு விஷயங்களை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம், வாங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு சின்ன கேள்வி. உங்க ஏரியாவுல ரோடு ரொம்ப மோசமா இருக்கு, இல்லனா குடிநீர் சரியா வரலன்னு வச்சுப்போம். உங்க தொகுதியோட எம்எல்ஏ டைரக்டா வந்து அதை உடனே சரி செய்ய முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான விடையத்தான் இன்னைக்கே நாம பார்க்க போறோம். எம்எல்ஏக்களோட உண்மையான அதிகாரம் என்ன, எல்ஏடி நிதினா என்ன, அதுக்கு எப்படி ஒப்புதல் கிடைக்குது, அந்த பணம் எங்க போகுது, அப்புறம் எந்தெந்த செலவுகளுக்கு தடை இருக்குன்னு வரிசையா பார்க்கலாம். முதல்ல எம்எல்ஏக்களோட உண்மையான அதிகாரம் என்னன்னு பார்க்கலாம். பொதுவா மாநிலத்துக்கான சட்டங்களை உருவாக்குறதுலயும் பட்ஜெட்க்கு ஓகே சொல்றதுலயும் எம்எல்ஏக்களுக்கு பெரிய பவர் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, அவங்க சொந்த தொகுதியில அவங்களுக்குன்னு நேரடியான தனிப்பட்ட நிர்வாக அதிகாரம் ரொம்பவே கம்மிதான். ஆச்சரியமா இருக்குல்ல? இருந்தாலும் அவங்க கையில இருக்கிற ரொம்ப முக்கியமான, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அடுத்து எல்இடி நிதியை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இங்கதான் நீங்க எல்ஏடி ஃபண்ட், அதாவது லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஏரியால இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைகளை எம்எல்ஏ நேரடியா சரி பண்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒதுக்கப்படுற நிதி இது. நம்ம ஊர் பிரச்சனைகளை தீர்க்கிற அவங்களோட மெயின் பட்ஜெட்டே இதுதாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த நிதியோட அளவுதான். உதாரணத்துக்கு கர்நாடகாவில கேஎல்ஏடிஎஸ் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதிக்கும் வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கறாங்க. சில மாநிலங்கள்ல இது 5 கோடி ரூபாய் வரைக்கும் கூட இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் இல்லையா? ஆனா இந்த கோடிக்கணக்கான பணம் அப்படியே இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட முடியாது. இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. குறிப்பா நலிவடைந்த மக்களுக்காக இந்த பட்ஜெட்ல ஒரு குறிப்பிட்ட பங்கு கண்டிப்பா ஒதுக்கியே ஆகணும். அந்த 2 கோடி ரூபாயில 22.75% SC/ST மக்களோட மேம்பாட்டுக்காக மட்டுமே செலவிடப்படணும். அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வாங்க கட்டாயமா 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கியே ஆகணும். மூணாவதா நிதி ஒப்புதல் நடைமுறை பத்தி பார்க்கலாம். அந்த பணமும் நேரா எம்எல்ஏ கைக்கு வந்துராது. உங்க ஏரியா பஸ் ஸ்டாப்பை சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. முதல்ல எம்எல்ஏ அந்த பணிக்கான ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் மாவட்ட துணை ஆணையர், அதாவது டெபுட்டி கமிஷனர், அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு வேலையை செய்ய போற உள்ளாட்சி அமைப்பை செலக்ட் பண்ணுவார். கடைசியா பிளானிங் டிபார்ட்மெண்ட் இந்த வேலை நடக்கிறத கவனிச்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை எடுத்த உடனே அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது 75% நிதி மட்டுமே ரிலீஸ் ஆகும். வேலை முழுசா முடிஞ்சு ப்ராப்பரா இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேலன்ஸ் இருக்கிற 25% பணத்தையே கொடுப்பாங்க. சோ வேலை கரெக்டா நடக்கிறது இதுல கன்ஃபார்ம் ஆயிடுது. நாலாவதா ரொம்பவே முக்கியமான பகுதி, இந்த பணம் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்க்கலாமா? நம்ம கற்ற வரி பணத்தை எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம், எதுக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிளியரான லிஸ்ட் இருக்கு. ரொம்ப சிம்பிள். மக்கள் பயன்படுத்தக்கூடிய, ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த நிதியை பயன்படுத்தலாம். அதுக்கு கிரீன் சிக்னல் உண்டு. ஆனா பிரைவேட்டு, தனிப்பட்ட லாபம் இல்லனா தற்காலிக செலவுகளுக்கு இந்த பணத்தை தொட்டுதவே முடியாது. இப்போ உங்க ஏரியாவே எடுத்துக்கோங்களேன். உங்க எம்எல்ஏ நினைச்சா இந்த நிதியை பயன்படுத்தி லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூல்களை சூப்பரா டெவலப் பண்ணலாம், கம்யூனிட்டி ஹால் கட்டலாம், இல்லனா ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பிளட் பேங்க் வசதிகளை கொண்டு வரலாம். விளையாட்டு மைதானங்கள், அங்கன்வாடி மையங்களை ரெடி பண்றதும் இதுல அடங்கும். அதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகளையும் அவங்களால தீர்க்க முடியும். உங்க ஏரியால பஸ் ஸ்டாப் இல்லையா, சுத்தமான குடிநீருக்கு ஆரோ பிளான்ட் வேணுமா, அதை செஞ்சு கொடுக்கறது எம்எல்ஏவோட பவர்ல இருக்கிற விஷயம்தான். ரோடு போடுறது, நடைபாலம் கட்டுறதுன்னு மக்கள் பயன்பாட்டுக்கான விஷயங்களை தாராளமா பண்ணலாம். கடைசியா தடை செய்யப்பட்ட செலவுகள். எம்எல்ஏக்களுக்குன்னு சில ரெட் சிக்னல்ஸும் இருக்கு. கரெக்ட், எம்எல்ஏ நினைச்சதை எல்லாம் செஞ்சிட முடியாது. ஊழலை தடுக்கிறதுக்காக சில விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான தடை இருக்கு. மக்களின் வரி பணத்தை பிரைவேட் கம்பெனிகளுக்கோ, நிலம் வாங்குறதுக்கோ, மத வழிபாட்டு தலங்கள் கட்டவோ இல்லனா ஆபீஸ் கட்டடங்கள் கட்டவோ ஒருபோதும் பயன்படுத்தவே முடியாது. இது மட்டும் இல்லைங்க, எல்இடி ஃபண்டை யூஸ் பண்ணி நினைவு சின்னங்கள் கட்டவோ, அவங்களுக்குன்னு சொந்தமா ஸ்டாஃபை வேலைக்கு வைக்கவோ முடியாது. முக்கியமா அவங்க சொந்த குடும்பத்துக்கு லாபம் தர மாதிரி எந்த விஷயத்துக்கோ இந்த நிதியை பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி மாசம் சம்பளம் கொடுக்கற மாதிரி எந்த ஒரு தொடர் செலவுகளுக்கோ இந்த பணத்தை தொடவே கூடாது. சரி, நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். சிட்டிசன் மேட்டர்ஸ் சொன்ன ஒரு அருமையான விஷயம் இருக்கு. பணம் எங்கே செல்கிறது என்பதை பின்பற்றுங்கள். அதாவது ரூல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்க வரி பணத்தை உங்க எம்எல்ஏ எப்படி செலவு பண்றாருன்னு நீங்களே அசால்ட்டா கண்காணிக்கலாம். சோ எம்எல்ஏக்களோட இந்த 2 கோடி ரூபாய் பவர் பத்தியும் அதுக்கான ரூல்ஸ் பத்தியும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்க வீட்டு ஜன்னல் வழியா கொஞ்சம் வெளியே பாருங்க. உங்க எம்எல்ஏ சமீபத்துல உங்க ஏரியாவில நிஜமாவே என்ன கட்டியிருக்கார் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை உங்க ஏரியாவில ஏதாச்சும் வேலை நடக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நம்புறேன்.